இந்த பாடலின் கருத்தை என்று கேட்டா சாக்கிரமண்ட விழிப்பு நிலையில நுதல் என்கிற நெட்டியில இருக்குது. அந்த நேரம் 35 தத்துவங்கள் கருவிகரணங்கள் இதோட சேர்ந்து தொழிற்படுகின்றது. கனவு காணைக்குள்ள கண்டத்துக்கு வந்துட்டது களம். அதுல 25 மட்டும் தொழிற்படுகிறது. ஆழ்ந்த உறக்கத்துல சுளுனை என்று சொல்றது. சுளுனை என்றது ஆழ்ந்த உறக்கம். இதுல சுழுமுனை என்று தவறுதலாக போட்டிருக்கிறார்கள். சுழுமுனை என்றது நாடி. அது தவறு. சுளுனை சுளுத்தி என்று சொல்லுவார். ஆழ்ந்த உறக்கத்தை சுளுனை சுளுத்தி என்று சொல்றது. அதுல 3 தத்துவங்களோட இருதயத்தானத்துல தொழிற்படுகிறது. துரிய நிலையில நாபியில தொழிற்படுது 2 தத்துவங்கள். துரியாதீதத்துல புருடன் மட்டுமே நிற்குது. மற்ற ஒன்றும் இல்லை. அதான் உயிர் படக்கம் சமாதி ஒப்பான் என்று பார்த்துனாங்க. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா விளங்குங்க. படிங்க பாப்ப ஒரு ஆள் பாட்டு. ஆக்கிர 35 முதனிற் கனவு தன்னில் ஆக்கிய 25 களத்தினிற் சுழுமுனை 3 நீக்கிய இதயந்தன்னில் துரியத்தினில் 2 நாவி நோக்கிய துரியாதீதம் நுவலினின் மூலத்தின் ஒன்றே. இதை பிரிக்க வேணும் என்று கேட்டா கமா போட்டு பிரிக்க வேணும். சாக்கிரம் 35 நுதலினில் அதுல ஒரு கமா போட்டு விடணும். விழிப்பு நிலையில 35 தத்துவங்கள் கருவிகளோட நெட்டி போட்டுல இருக்குது ஆன்மா. கனவு தன்னில் ஆக்கிய 25 களத்தினில் அதுலயே ஒரு கமா போட்டுடணும். கனவு நிலையில ஆன்மா களத்துல இருக்கு 25 தத்துவங்களோட. ஏன்னா கனவுல நாங்கள் எழும்பி நடக்கிறீங்கள அதுகள் எல்லாம் செய்கிறீங்கள தானே. சுழுமுனை இல்லை, அது எழுத்து பிழைவுல. சுழுனை 3 நீக்கிய இதயந்தன். மற்ற எல்லாத்தையும் நீக்கி போட்டு 3 காரியங்களோட தான் இதயத்தில நீக்கியது. ஆழ்ந்த உறக்கத்தில் ஆன்மா. அதுல புருடன் இருக்குது, பிராணன் இருக்குது, சித்தம் இருக்குது. துரியத்தில் 2 நாபி. துரிய நிலையில நாவித்தானத்துல 2 பிராணனும் இருக்குது. பிராணனும் இருக்குது, புருடனும் இருக்குது. நோக்கிய திரியாதீதம் நுவலின். திரியாதீதத்தை சொன்னால் மூலத்தில் ஒன்றிய மூலாதாரத்துல அந்த ஆன்மா புருடனாக தனித்திருக்கின்ற நிலை. இது புரிஞ்சுதா? நம்முடையத்தான் அந்த மூலாதாரத்துல போய்க்கல பிராணன் கூட தொழிற்படாது. பிராணன்னா மூச்சு மட்டும் இல்ல, ரத்த ஓட்டம், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், தைராய்டு எல்லாம் இருக்கு தானே. இதெல்லாம் பிராணம் தான். ஒன்றுமே தொழிற்படாது, எல்லாம் நின்றுடும். அப்ப ஒரு டாக்டரை கூப்பிட்டு எக்ஸாமின் பண்ண சொன்னா எல்லாம் பார்த்துட்டு ஆள் முடிஞ்சதுன்னு தான் சொல்லுவார். ஆனா உயிர் இருக்குது நீலகையில. அவனுடைய எத்தனை இதே உயிர் படக்கம் என்று சொல்றது. இதுதான் சமாதி. இதனாலதான் சமாதி அடைந்த ஆக்களை எரிக்கக்கூடாது என்று சொல்றது. சமாதி பத்தி சொன்னீங்க. அது வேறு, அது இறப்பு பற்றி சொல்லிருக்கு. இது சமாதி. ஆனா இந்த சமாதியும் கூட சைவத்தின்படி உச்சக்கட்டம் இல்லை. சமாதியில போனாக்களும் திருப்பி பிறப்பினம். அது கீழாளவத்தையிலே உண்டு. மேல இங்க அந்த 5 வைத்த கூடுவர்கள் தான் பிறப்பு இல்லாத இடத்துக்கு போகிறார். அது ஜீவன் முத்தல். முத்தியிலேயே பிறப்பு இல்லை. அது என்ன முத்திய? சாக்கிரம் 35 நுழைவு 33வது பாடல். சொல்லிட்டேன், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் காலையில சுந்தரமூர்த்தி நாயனுடைய குருபூசகங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. திருப்பி இருக்குங்க பாருங்க, அந்த பேஸ்புக்ல இருக்குது. இனி அடுத்தது இந்த ஜாக்கிர அவத்தையிலேயே 2 இருக்குன்னு சொன்னான். மேலே வாரது, மேலே இருந்து கீழே இறங்குறது உண்டு, கீழே இருந்து மேலே போறது உண்டு. அப்ப அடுத்த பாட்டு இதை பாடிங்க பார்ப்போம். இருவகை சாக்கிராதி அவத்தைகள் இயல்புதானும். 2 வகையான விழிப்பு நிலை அவத்தைகள் இருக்கிறது. அது இந்த இயல்பு என்னென்று கேட்டால், ஒரு வகை கீழே நோக்கி உப்பவன் காட்டும். ஒன்று கீழே நோக்கி வரும். ஆனா கீழ் நோக்கி வந்தாலும் அது புறப்பைத்தான் தரும். கீழே வரும். ஒன்று பெருக மேல் நோக்கி தீய புறப்பறுத்திடும். ஒன்று மேல போய் புறப்பறுக்கக்கூடிய தன்மையை தரும்.
யோகில் தருவதோர் சமாதிதானம் தாழ்ந்து பின் ஜனனம் சாரும். யோக நிலையில நீங்க சமாதி எடுக்கிறது. யோகத்துல 8 அங்கங்களை சொல்லி இருக்கு, 8 படிநிலை உண்டு. இயமம், இயமம்ண்டா பிசிக்கலா கொஞ்சம் டிசிப்ளின் வேணும். இது வந்த ஒரு இடத்துக்கால 2 மணத்துக்கால இப்படி இருக்கிறதுக்கு, சப்பானியாட்டி இருக்கிறதுக்கு அதுகளுக்கு ஓடு. சில ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார்கள். 2வது மென்டல் டிசிப்ளின். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்ல சனிக்கிழமை இன்னைக்கு மாலை இருக்கு, 2 நடக்குது போகலாம். அதெல்லாம் விட்டு வேண்டாம். ஒரு அடுத்தது மென்டல் டிசிப்ளின். அதுக்கு பிறகு பிரத்யாகாரம், வெளியில தேர்றதை விட்டு உள்ளுக்கு தேர்றது. பிறகு தாரணை கன்சன்ட்ரேஷன், அதை பார்க்கறது, கொஞ்சம் ஒருக்கமாக திருமணம் செய்கிறது. அதுக்கு பிறகு அதோட சேர்த்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, ஆசனம், இதெல்லாம் வந்தாத்தான் உடம்பு அதெல்லாம் இதோட சேர்ந்துதான் வரும். ஒன்றுக்கு பின் ஒன்று இல்லை, இது கப்பல்டா வந்தா தான் எல்லாம் சரியா வரும். ஆசனம், பிராணாயாமம் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் வர தியானம் தண்டபாடுல வரும். நித்திர வாரம் கிளாஸ் போர் அடிச்சா நித்திர வரும், அதே மாதிரி அப்படி தண்டபாடுல அதுக்கு தியானத்திலேயே ஆழ்ந்து போறது, அங்கால போறது சமாதி, பிரியாதீதம் என்று சொல்றது. அது யோகத்துல வர்ற கடைசி நிலை, அட்டாங்கத்துல. ஆனா அதுக்கு பிறகுதான் எங்களோட ஞானம் தொடங்கு. அப்ப சைவத்தின் ஞானத்தில் இருந்ததில்லை நிஷ்டை தான். தூங்காமல் தூங்கி சுகம் வருவதற்காக வந்த இதுல வரும். அப்ப இது யோகத்துல சமாதி வந்தாலும் மீண்டும் பிறப்பு உண்டு. நான் இதுக்குள்ள சுருக்கமாகத்தான் இங்கேயும் சொல்லி இருக்குது. சுருக்கமாகத்தான் விட செய்தாக்களை சொல்லி இருக்கிற. விடையில இடப்பட்ட ஸ்டேஜஸ் கணக்கு எல்லாவற்றையும் விவரிக்கவில்லை. அடுத்தது 35. அடுத்தது இங்கே 5 நடக்கும். உருவ மத்தியிலே 5 நடக்கும். அறிதர முதலவத்தை, அறிவோட இருக்கிற முதலவத்தை, உணர்வு அறிவோட இருக்கிறீங்களா? முதலவத்தை என்பது விழிப்பு நிலை. அடை தரும் இடத்தை, அதை அடைகின்ற இடம் எது? எட்டி போட்டு அந்த இடத்தை 5 சிறிதரும் 5வத்தையும் அங்கேயே நடக்கும். கரணந்தன்னில் செயலொரும் கண்டுகொள் நீ, அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கருவிகரணங்கள் தொலைப்படும். அதை நீ கண்டுகொள், நீ கண்டு உணர்ந்து கொள். அவ்வளவுதான் சொல்றேன், எங்க விளங்கப்படுது. சிறியரு கருணந்தன்னில் செயல்தரும் கண்டுகொள் நீ. புரிவிலா ஞானத்தோறும், ஞான வழியிலே நிற்பவர்கள், ஊன்று நிற்பவர்கள், அதான் புரிவிலா. பிறப்பை அறுப்பதற்காக அருளால் அங்கே குறியோடும் 5வத்தை கூடுவர். இறைவன் அருளால்தான் அங்க நடக்கும். அங்கே குறியோடும் 5வத்தை, குறியிடா முதல் குறியீடாக பாவனையாக இங்கே நிட்ட கூடுறது. சிவபூசையில செய்கிற தியானம் இங்கதான் பாவனா நிஷ்டை. குறியோடும் 5வத்தை கூடுவர் வீடு கூட, வீடு வேறு அடைவதற்காக இறைவன் அருளால ஞான நிற்பவர்கள் இங்கேயே 5வத்தையும் பார்த்து நடத்துவார்கள், பார்ப்பார்கள், அறிவார்கள். இதுக்கு இறைவனுடைய அருள் வேணும், முதல் பாவனை வேணும், பிறகு அது வேற தண்டபாடுல அது கொஞ்சம் கொஞ்சமா வரும். இதுதான் சிவத்தியானத்துல உச்சம். ஆகம வழியை சிவதீட்சை பெற்று 2ஆம் தீட்சை பெற்று பூசை செய்கிறவர்கள் இங்கே செய்கிறது. அது தானத்துல பூசை, நாவி தானத்துல ஹோமம், இங்க தியானம், அதைத்தான் பாவனா நிஷ்டை. இந்த 3ம் சேர்த்துத்தான் சொல்றது அந்தர் யாகம். அந்தர் யாகத்தை அகப்பூசி என்று சும்மா சொன்னாலும் அதை சொல்றது அந்தர் யாகம். அகத்தின்ற யாகம் அந்தர் யாகத்துல நடக்குது. அந்த அந்தர யாகம் முத்தி சாதனமாகும் இங்க இருக்கு. அது முத்திக்கு சாதனம் என்றா அதுக்கு பிராக்டிஸ், அது முத்திக்குரிய பிராக்டிஸ் என்று சொல்லி இதுல போட்டிருக்கு. இந்த அந்தர யாகத்தை அகப்பூசி என்று சொல்லுவார்கள், அல்லது இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள் ஈசோட்டெரிக் வர்ஷிப். ஈசோட்டெரிக், வெளியில என்ன செய்யற பூசை புறப்பூசை, அகத்துல செய்யற ஈசோட்டெரிக் வர்ஷிப். இது ஒரு மிக உயர்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் சைவர்களுக்கு. 5வத்தை கூடுவர் வீடு கூட. 5வத்தை இங்க நடக்கிறதுக்கு ஒருத்தர் விளங்கணும். சாக்கிரத்துல உறக்கம் எப்படி வருதுன்னா,
சாக்கிரத்துல கனவு தெரியும். முழிச்சு கொண்டே கனவு கண்டார்கள் இருக்கணும் தானே, அதை சொல்லுவார். சாக்கிரத்துல உறக்கத்துக்கு ஒப்புட்டுக்காது, கம்பேரிசன். உறக்கத்துக்கு சொல்லுவார்கள், நீங்க இருக்கிறீங்க முழிச்சு கொண்டு நடக்குங்கள், மிக அதிர்ச்சி செய்கிற செய்தி கொண்டு உங்களுக்கு கிடைச்சா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஸ்டேட்ல இருக்கிறது. ஒரு கார் வந்து அடிச்சுட்டுது, நீங்க முழிச்சுதான் இருக்கிறீங்க, விட்டா அந்த அந்த கணம் மறந்து போகும் என்ன நடந்தது அந்த நிலை. அது வருவார்கள், அது சாக்கிரத்தில் உறக்கம். இந்த ஒப்பிட்டு பார்க்கிறது ஒருத்தர் ஒப்பிட்டு சொல்லுவோம். ஆனா அது அல்ல, அது கம்பேரேட்டிவா சொல்றது. எல்லாம் உதாரணத்தை தான் சொல்றோம். ஒரு தடவை அந்த தேவத்தை கூடுவர் வரலால் கூட, இதுதான் அந்த விளக்கம். இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு சரியா விளங்குது. அடுத்தது வந்து பாட்டு 36. இது நான் சொன்னதுதான். ஐந்து சாக்கிரத்து. இது வந்து ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டு போகணும். இதுல வந்து இந்த சாக்கிரம் இங்க நடக்கிற இருக்குத்தானே, நடக்கிற இந்த நிலை, இந்த நடக்கிற சுத்த நிலை, அந்த சாக்கிரத்துல 5 தத்துவங்கள் தொழில்படும். இங்க தத்துவ தொழில்படுவங்கள் சிவதத்துவங்கள். அந்த சிவதத்துவங்கள் 5 சாக்கிரத்தில் 4 கனவினில் சுழுனை 3 வந்திடும் துரியந்தன்னில் 2 1 துரியாதீதம் தந்திடும் சாக்கிராதி அவத்தைகள் தானந்தோறும் உந்திடும் கரணங்கண்ணில் செயல்தரும் உணர்ந்து கொள்ளே. இது சிவதத்துவங்கள் 5 பொருத்தி தொழில்படுகின்றது சொல்லு. கீழே போட்டிருப்பார்கள், அதுக்குரிய விளக்கம் நினைக்கிறேன். ஐந்து கருவியும் சொப்பனமதி 4லும் முதலிய அவற்றுள் ஒவ்வொன்று ஒளிந்தொழிய கருவியும் கலாதிகளை செலுத்தி நிற்கும். சாணந்தோறும் கலாதிகள் இடந்தோறும் உந்துதல் செலுத்தும். அப்படிதான் சொல்லி சிவதத்துவம் மஞ்சள் தான் சொல்லியிருக்கேன். அந்த அந்த இதுக்குள்ளால ஒவ்வொன்று வந்து இதுல இதுதான் சுத்தாவத்தை சாக்கிரத்தில் அவத்தை. அடுத்தது 37 முயல் குட்டி என்ன. இனி பாருங்க, இனி உங்களை 3 அவத்தை சொன்ன. மற்றது சொன்ன காரணாவத்தை கேவலம் சகலம் சுத்தம். எவரும் சச்சங்கத்துக்கு வாரேனா? கேவலம் சகலம் சுத்தம் என்று 3 அவத்தை ஆன்மா மேவுவன். ஆன்மாக்கு இன்னொரு வகையான அவத்தை சொல்றார். கேவலம் சகலம் சுத்தம் என்று 3 அவத்தை ஆன்மா மேவுவன். கேவலன் தன் உண்மை. கேவலன் தன் உண்மை என்றால் தானே தனித்து நிற்பது. கேவலன் தன் உண்மை. மெய்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனா. மெய் என்பது உடம்பு, பொறிகள் என்பது கருவிகரணங்கள். மெய்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது, யார் காவலன்? இறைவன் கொடுத்த போது சகலனா. இப்ப நாங்கள் எல்லாம் சகலன், வந்திருக்கிற முயலும் சகலம் தான். பலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையன். பலங்கள் எல்லாம் ஓவின போது கண்டா அதெல்லாம் ஓய்ந்து அடங்கி முடிஞ்ச பிறகு சுத்தம் உடையன், சுத்தாவத்தையில இருப்பான். உட்பவந்துடைத்தே புறப்பை விடு. சரிதானே? 3வது காவலன் கொடுத்த போது சகலனாம் மெலங்கள் எல்லாம் சகலனாம். அதோட பணம் கூட வேணும். நீங்க விலங்குல இழுக்கப்படாது. காட்டு வேற, பொருள் கொள்றதுக்கு வேற. சகலனா பிறகு மலங்கள் ஓவின போது அங்கால அடுத்தது. இனி அடுத்தது கேவலத்துல இருக்கிற ஆன்மா எப்படி இருக்குது என்று முந்தி சொன்னேன். கேரிட்ட ஆணவ கருவறையில் அறிவிலாது கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டு இருந்த எமை. இத கொஞ்ச சத்சங்கத்துல இங்க இருக்கிறார்கள் படிங்க பாப்போம். கேவல நிலையிலே ஆன்மா புறப்படுத்த முந்தி
அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அராகாதி குணங்களோடும் செறிவிலன் கலாதியோடும் சேர்விலன் செயல்களில்லான் குறியிலன் கருத்தாவல்லன் போகத்திற் கொள்கையில்லான் விரிவிலன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. கேவலத்தில் ஆன்மா எப்படி இருக்குது? அதான் கடைசி வரி. அறிவிலன் என்ன? அறிவில்லை. அமூர்த்தன், மூர்த்தம்னா உடம்பு. உடம்பு இருக்குதோ? உடம்பும் இல்லை, உருவமும் இல்லை. நித்தன், நித்தனா என்றும் உள்ளது. ஆன்மா என்றும் உள்ளது, இடையில தோன்றில்லை. அராகாதி குணங்களோடும் செறிவிலன், அராகம் வித்தை கலை முதலிய படாகம் வேண்டா விருப்பு இச்சை, அப்படிப்பட்ட குணங்கள் ஒன்றுமே இல்லை. செறிவிலன், அதோட செறிந்தில்லை அவன். கலாதியோடும் சேர்விலன், கலவித்தேராகம் பொருடன் இந்த இதுகளோடு ஒன்றிலேயும் சேரியல. செயல்கள் இல்லான், ஒரு செயற்பாடும் இல்லை. குறியிலன், ஒரு நோக்கம் கூட இல்லை. கருத்தா வல்லன், ஒன்றையும் செய்கிறதும் இல்லை. கருத்தாண்டா செய்கிறது, கருமத்தை செய்பவன் கருத்தா. போகத்தில் கொள்கை இல்லான், ஒரு அனுபவிக்க வேணும் என்ற இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. பிரிவிலன் மலத்தினோடும், ஆனா ஆணவம் உண்ட மலத்தோட பிரிவில்லாம கலந்து செறிந்து இருக்கிறான். வியாபி, எங்கும் வியாபித்து இருக்கிறான் ஆன்மா. எல்லா இடமும் வியாபித்துதான் அந்த நிலையிலும் இருக்குது, ஆனா தெரியாதவருக்கு. பாருங்க, அறிவிலன் அமூர்த்தன், வடிவம் இல்லை. நித்தன் என்று உள்ளவன். அராகாதி குணங்களோடும் செறிவிலன், விருப்பு வரப்பதிலே குணங்கள் ஒன்றும் இல்லை. கலாதியோடும் தெரிவிலன், ஆற்றல்கள் ஒன்றும் இல்லை. செயல்கள் இல்லான், ஒரு செயல்களும் இல்லை. குறியிலன், நோக்கமும் இல்லை. கருத்தா வல்லன், ஒரு கருமத்தை செய்கிற ஆளாயும் இல்லை. போகத்தில் கொள்கை இல்லான், ஒரு அனுபவத்துல அன்பத்துல அதுகள்ல கூட ஒரு விருப்பம் இல்லை. பிரிவிலன் மலத்தினோடும், மலத்தினோடு பிரிவின்றி கலந்து சேர்ந்திருப்பான். வியாபி, எங்கும் கலந்திருப்பான். கேவலத்தில் ஆன்மா, கேவல நிலையில் உள்ள ஆன்மா. அழகா இருக்கு ஆன்மாண்ட இது. அடுத்தது இந்த கேவலத்தில் இருக்கிற ஆன்மா என்ன நடக்குதுன்னு அடுத்ததை சொல்றேன். உருவினை கொண்டு போக போக்கியத்து உன்னல் செப்பல் வரிசெயல் மருவி சத்தம் ஆரியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து இங்கு எல்லா யோனியில் புக்குளன்று திரிதரும் சகலமான அவத்தையில் ஜீவன் சென்றே. சகலமான அவத்தையில் ஜீவன், சகலவத்தை எங்களை போல சகல கலைகளோடு சேர்ந்த அந்த இடம்பெடுத்து இருக்கிற கலை என்னது? உருவினை கொண்டு உருவெடுத்தாச்சு. போக பாக்கியத்து உன்னல் செப்பல் வரிசெயல் மருவி, போகங்கள் போக்கியங்கள், அனுபவங்கள் அனுபவ பொருள்கள்ல. உன்னல் என்றா விருப்பம், செப்பல் என்றா அதை பகிர்தல் சொல்லுதல், வரிசெயல் மருவி அதுல கொண்டு செயல்களை ஆட்டுதல், அதெல்லாத்தையும் சேர்த்து. சப்தமாதியாம் விடயந்தன்னில் புரிவதும் செய்து, சப்தம் ரசம் ரூபம் ஸ்பரிசம் கந்தம், கேட்டல் சுவைத்தல் பார்த்தல் ருசித்தல் எல்லாம் அந்த தொழிலெல்லாம் செய்து, எல்லா யோனியும் பூக்குளன்று, எல்லா வகை புறப்புக்கள்லையும் பிறக்குது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்றவி தாவர சங்கமத்தே எல்லா பிறந்திழைத்தே திரிதரும். திரிதரும் என்றா போக்குவரவு, பிறப்பு மறப்பும் பிறப்பு வரவா திரிந்து கொண்டு வரும். சகலமான அவத்தையில் சீவன் சென்று, சகலவத்தையில சீவன் இப்படி இருக்கு. எல்லாம் வந்துட்டு சகலத்தின் சகலமும் சொல்லியாச்சு, சகலத்தின் சகலமும் சொல்லியாச்சு. உருவு கொண்டு போக வாக்கியத்து உன்னல் செப்பல் வரிசைகள் மருவி, சத்தமாதி விடயந்தன்னில் புரிவதும் செய்து, எல்லா யோனியும் பூக்கு உழன்று திரிதரும். சகலமான அவத்தையில் ஜீவன் சென்றேன். அது புரிந்துடா? இனி சுத்த அவத்தையை சொல்ல போறேன். முத்தி நிலம் பாருங்க. ஆன்மாக்கு இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசன் தன் சக்தி தோய குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை
திருமல மறுத்து பண்டை சிற்றறிவோல் ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே. வடிவா சொல்லு. இருவினை செயல்கள் ஒப்பி, இருவினை செயல்களை ஒப்பு, இருவினை ஒப்பு வரும். நல்லதும் கெட்டதும் ஒன்றாயே தெரியும். பெயினும் பிளஷர்ஸும் ஒன்றா தெரியும். கெட்டது நல்லது எல்லாம் இறைவன் செயல். இருவினை செயல் ஒப்பின் ஈசந்தன் சக்தி தூய, இவனுடைய அருட்சக்தி பட்டே போவண்ணது. உலக மறைப்பு சக்தி தான் நடத்தி கொண்டிருந்த உலகத்துல. அருட்சக்தி தோல்போனா சக்தி நிவாதம், சக்தி நாயகரா போல கொட்டுறது. அதனால பாத்திரம் இவ்வளவு நாள் சொட்டு தண்ணி விட்டு மண்ணும் சாம்பலும் சேர்த்து கரியை தீர்த்தது. இப்போ கரி எல்லாம் போன நிலை வந்தோடனே தண்ணிய கொட்டுறது அருட்சக்தி. ஈசந்தன் சக்தி தூய குருவருள் பெற்று, அந்த நேரம் குருவும் இறைவனே குருவாக பெற்று ஞான யோகத்தை குருவி ஞான யோகத்திலே போய் முன்னை திரிமல மறுத்து, முன்னே இருந்த ஆணவங்கன்மம் மாயங்கிற மும்மலங்களை மறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து, முதல் ஆன்மாக்கு சிற்றறிவு, இப்ப இந்த நிலை வந்தோடனே முற்றறிவு. இந்த மலம் போனோடனே ஆன்மாவுக்கு இயல்பா இச்சை ஞான கிரியா சக்திகள் இருக்கு. என்னோட மோட்டிவேஷன் இச்சை கிரியாக்ஷன் இதெல்லாம் இருக்கு. இறைவனுக்கும் இச்சா ஞான கிரிய சக்திகள் இருக்கு. இறைவனுடைய இச்சா ஞான கிரியா சக்தி எங்களுடைய ஆன்மாவுண்ட இச்சா சக்திகளை பொருந்தும். அப்படித்தான் செயற்படுத்துறது. எங்களோட மறைப்பு கணக்கை இருந்தா இதுல பொருந்துறது குறைவு. இப்ப எங்களோட அறிவு செயல் இச்சை வந்து அவ்வளவுதான் பெருசா திளங்கா. இப்ப மறைப்பு குறைய குறைய இறைவனுடைய அறிவு இச்சை செயல் பொருந்த எங்களோட செயல்ல, எங்களோட மோட்டிவேஷன்ல, எங்களோட அறிவிலே விளக்கம் தரும். இது இப்ப முழுக்க போயிட்டுதுண்டா அது இறைவனுடைய இச்சா சக்தியை எங்களுடைய ஆன்மாவின் இச்சா சக்தியோடு தடையின்றி பொருள். இறைவனுடைய கிரியா சக்தி ஆக்ஷன் எங்களுடைய கிரியா சக்தியோடு தடையின்றி பொருள். இதனுடைய ஞான சக்தி எங்களோட ஞான சக்தியோடு தடையின்றி பொருந்தும். எங்களுடைய அறிவு செயல் இச்சை எல்லாம் இறைவனுடைய அறிவு செயல் இச்சையாகவே வரும். அப்படி வந்தால் எங்களுடைய இவ்வளவு நாள் சிற்றறிவா இருந்ததெல்லாம் இப்ப இறைவன் பேரறிவா வந்தது. அதுதான் சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி அந்த நிலை வந்தாலும் இறைவனுக்கு கீழேதான் ஆன்மா. நாயகன் பாதம் பெறுவது சுத்தமா. ஏன்னா இறைவனுக்கு சமமா வரும், அப்படி வரும் இப்படி வரும் எல்லாம் இருக்குது. பாதம் பெறுவது சுத்தமா. அனுபவிக்கவும் ஆசையா. இதுதான் நிலை. இதுல ஏதாவது கேள்விகள் கொஷன்ஸ் இருந்தா பாருங்க. ஒரு 5 அவத்தையும் ஒரு தரவா அதுல முடிச்சுட்டோம். இதுக்கு மேல 5 அவத்தையில இல்லை. இப்ப என்னன்னு கேட்டால், இந்த நிலையில வந்த உடனே ஆன்மாவுக்கு தெரியும் இவ்வளவு நாளும் நான் செய்தேன் ஒன்று செய்து கொண்டிருந்தெல்லாம் நான் இல்லை, என்னுள்ளிருந்து அவன்தான் செய்வித்தான். நான் அறிந்தேன் எல்லாம் நான் அறிந்ததில்லை, அவன்தான் அறிவித்தான். இல்லையா? எல்லாம் அவன் தான் செய்வது தெரிஞ்சது. இப்ப விளங்க விட இந்த தேரை ஓட்டுறது நான் இல்லை, அவன் தான். அப்ப கடிவாளவும் அங்க போயிட்டுது, முன் சீட்டும் சிவனுக்கு போயிடுது, இறைவனுக்கு போயிட்டு. ஆனா நீங்கள் பின்னிக்கிறது உங்களுடைய கருமத்தை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். அப்ப இந்த நிலை வந்தால் அடுத்ததுப்பா இலக்கணவியல் 4ஆம் சூத்திரம் முடிஞ்சது. நான் போனா தாழ்ந்ததும் தாழ்வாதான் சிவந்தது. அப்படித்தான் அவங்க சொல்லிட்டு நீங்க கொஞ்ச நாளே தான் சொல்றீங்க. அப்படித்தான் எழுதி நான் போனா தாழ்ந்தான் வந்து சொல்லு. இப்ப என்னண்டா அடுத்ததை பாருங்க. பொறிபுலன் கரணமெல்லாம் புருடனால் அறிந்த ஆன்மாவை அறிதரா அவையோ போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவன் தனாலே அறிந்திடும் சிவத்தை காணா அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன். இந்த நிலை வந்துட்டு ஆன்மாதான் அறிந்தது, கருவிகரணங்களாலே அறிந்தது. பொறிபுலன் கரணம் எல்லாம்
மாவை அறிதரா அவை எல்லாம் தண்ணி அறியுமோ அது மாதிரி இப்படி அறிந்தாலும் ஆன்மாவும் தன்னையும் அறியாது, காற்று இறைவனையும் அறியாது. கண் தன்னை கண்ணுக்கு தன்னை தெரியாது, தனக்கு காற்று ஆன்மாவுக்கு தெரியுமோ? கண்ணுக்கு காட்டு முளம் போல என்று சொல்றது. கண்ணுக்கு தன்னை தெரியாது, தன்னை காட்டுறது ஆன்மான்னு தெரியாது. ஆன்மாவும் இதே மாதிரி தான். ஆன்மாவுக்கு தன்னையும் தெரியாது, தனக்கு காட்டுற இறைவனையும் தெரியாது, தன்னால பார்க்குது இறைவனையும் தெரியாது. அதான் பொறிபுலன் கரணமெல்லாம் உடனால் அறிந்தான் மாவை அறிதரா. அதே போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவன் தன்னாலே அறிந்திடும். ஆன்மாக்கள் எல்லாம் அறிகிறதெல்லாம் சிவனாலதான். சிவனை காணா, ஆனா அவை சிவனை காண மாட்டான். சிவனாலதான் அறியுது எல்லாருக்கும். சிவன் தான் கண்டு கேட்டு இறைவன்ல இந்த காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று சைவத்துக்கு ஒரு இறைவன் தான் அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பான். அறிவை தருகின்ற சிவன் தான். அவனுக்கு அறிவை தருகின்ற சிவன், அவன் மூட்டறிவு, அவனுக்கு தேவையில்லை. என்றாலும் எங்களுக்காக எங்களோட இருந்து அவன் தான் அறிந்து அறிவித்து நிற்பான். காண கல்லுக்கு காட்டு முழம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கள் சிவனை. இப்படிப்பட்ட பெரிய கடவுள், அந்த பெரியால் என்னோட வந்திருந்து எனக்காக இருந்து தான் அறிந்து. என்னட்டு கேட்டா, சின்ன பிள்ளைக்கு சோறு தேக்க அம்மா அப்படி அப்பாக்குறவ அம்மாக்குறவ ஆண்டு கொடுக்குறாவ, அந்த மாதிரி இருந்து என்னோட இருந்து அறிந்து, என்னோட இருந்து நான் போற ஓட்டம் எல்லாம் ஓடி எத்தனை ரதங்களுக்கு நான் போவேன். எல்லாரும் கோயிலுக்கும் கூட வந்திருந்து என்னோட துரிசுகளுக்குடனாகி என்று சுந்தரர் படிக்கிறார். சிவகுமாருக்கு அந்த பாட்டு தெரியுமா? யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி. சுந்தரர் அதெல்லாம் இருக்கிறார்கள். இருக்குதா? எடுத்துட்டு எடுத்தா படிங்க. அது வந்தா எங்களுக்கு ஒரு இடம். அவ்வளவு பெரியால் இப்படி வந்து என்னோட இந்த நிலையில இங்கே இருந்து இப்படி எல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு வந்தா அயரா என்பின். அதுக்கு பிறகு எங்களுடைய அன்பு அவரை விட்டு நீங்க அப்படியே அவருடைய திருவடிகளை நோக்கி எங்களோட ஆன்மா செய்யும். அயரா என்பின் தான் அறிந்து அறிவித்து நிற்பன் ஆன்மா. இறைவன் தான் எல்லாருக்கும் அறிவு பெறண்டா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு பெறணும் வேண்டி சில பேர் ஒரு கேள்வி கேட்பான் தர்க்கமே. அப்படி என்று இல்லை. அவனவண்ட பக்குவ வினைகளுக்கு தடிப்பு எவ்வளவு தடிப்பு இருக்கோ அவ்வளவுதான் அறியும். தடிப்பு கூடினா கொஞ்சம் தான் வரும். வேடா இருக்கோ அவ்வளவுக்கு விஷன் குறை வேணும். உரிய நொழி தந்தாலும் முழுத்தடையும் கற்றதை கெடுத்த உடனே எல்லாம் தெரியும். அதே மாதிரித்தான் இறைவனே அறிவிப்பானையில் ஈண்டு அறிவதற்கு ஒக்கும் உறவு அதிகங்கள் தத்தம் கண்மமேல் ஓமான் வேண்டா முறைதரு செயற்கு பாரும் உளறிகட்கு இரவியும் போல. உளறிகட்கு இரவு, அதே உதாரணம் தான் சொல்றேன். ரவிய போல அறைதரன் தத்தன் கண்மத்தளவினுக்கு அளிப்பனாது. அவையவை கர்மவினைகள் அவையவை நலங்களுடைய தடிப்பு கேட்ப அந்த அறிவு அவையவைக்கு விளக்கும். அப்ப தெரியாமல் இருக்கிறது சூரியன் குற்றமா கண்ணின் குற்றமா? கண்ணின் குற்றம், சூரியன் குற்றம் இல்லை. இன்னொன்னு சொல்லுவாங்க, சூரியன் வந்தோடனே தாமரை பூக்குது. எல்லா தாமரையும் பூக்குதோ? அந்த பக்கத்துல இருக்கிற தாமரை தான் பூக்கும். சின்ன சின்ன மொட்டை எல்லாம் பூப்பாங்க. அதே மாதிரி பக்குவான்பாக்கள் தான் தரும். சேர்ந்த வார அப்படியே அதான் ஆன்மா தானா அறியாது. ஒருவன் அறிவித்தாத்தான் அறியும். ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும் ஆன்மா ஒன்று ஒன்றாலே அறியும். கண்ணால பார்த்து அறியும், காதால கேட்டு அறியும், மூக்கால முகந்து அறியும், என்னென்றால்தான் அறியும். என்று ஒன்றினால் அறிதனாலும் அறிந்தவை மறத்தலானும். அறிந்ததை மறந்துடுவோம். என்ன
இந்த கிளாஸே அடுத்த தடவை கேட்டா மறந்துட்டு வந்தானே. அறிந்தவை மறத்தலாலும் அறிவிக்க அறிதலாலும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையாலும். அறிந்திடும் தன்னை தான் அறியாது. இந்த அறிகிற ஆன்மாதான் அதுக்கு தெரியாது. அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம். அவன் தானே அறிகிறது இல்லை. ஆன்மா தானே மட்டும் அறியாது. இந்த காட்டினா தான் அறியும். அந்த அளவு கெப்பாசிட்டி ஆன்மாக்கு இல்லை. அது அறிகிறது. அது ஒன்றால் அறியும். தானே அறியாது. இல்லாட்டி அறியாது. மனம் புத்தி கண் காது மூக்கு எல்லாம் இருந்தா தான் அறியும். இல்லாட்டி அறியாது. ஒன்று அறியுது. அறிந்தவை மறக்குது. அறிவிக்க அறியுது. அறிந்திடும் தன்னை தெரியாது. அப்ப ஆனவடினாலே தானே அறிந்திடும் என்று சொன்னால் அது சரியல்ல. அறிவித்தால் அறியும் ஆன்மா. சொல்லுவார்கள் அந்த குந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று என்று ஒரு நகைச்சுவையா சொல்லுவார் திருவருட்பயன்ல சொல்லுவார். அது மேகண்ட சாஸ்திரம் ஞாபகம் இருக்குதா? அது பொறியின்றி உணராத குந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று. ஒரு கண் இல்லாம பார்க்காது, காது இல்லாம கேட்காது, கை இல்லாம நடக்காது, மூக்கு இல்லாம நுகராது, இப்படி கிடக்குது. புத்தி என்றது இங்க ஆன்மாவே. பொறிவன்கணும் புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று. அது தானே அறியும். அது அறிவுள்ளது என்றால சொல்றாங்களே. நல்லா இருக்கு சொல்றோம். மக்களா சொல்றாங்க. பொறியன்று ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று. நன்று என்றால் ஒரு நகைச்சுவையாக சிரிப்பா இருக்கு என்று சொல்றாரு. அதப்ப அறிவென்று சொல்றாங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவார்கள் ஆன்மாக்கு இயற்கையாய அறிவு இருக்கு என்று சொல்றார்கள் இருக்கினான். இந்த தடை நீங்கினோம்னா ஆன்மாண்ட சுய அறிவு வெளிப்படுது என்று சொல்லிடலாம். ஆன்மாக்கு இயற்கையாக ஆனந்தம் இருக்கு என்று சொல்றார்கள். அப்ப இந்த தடை நீங்கினோம்னா அந்த ஆனந்தம் வெளிப்படுது என்று சொல்றார்கள். ஆன்மாக்கு இயற்கையாகிய பிரகாசம் இருக்கட்டு சொல்றார்கள். இந்த தடை நீங்கினோம்னா பிரகாசம். ஆன்மாக்கு இயற்கைய ஒன்று உள்ளுக்கு இருக்கிற இறைவண்டு அறிவு, இறைவண்ட பிரகாசம், இறைவண்டு ஆனந்தம் அதுக்கு தடை நீங்கினோம்னே அது முழுக்க அனுபவிச்சு முழுக்க வெளிப்படுத்து. அவ்வளவு சிவப்பிரகாசமை ஒழிய சுயம் பிரகாசம் இல்லை. தருதானே சிவஜோதியோடைய ஆத்ம ஜோதி வராது. ஆத்மாவுக்கு ஜோதி என்றால் அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற இறைவன் தான் நமக்கு ஜோதி. சொல்றாரு பழங்கள் சோதியுட்சோதி என்று சொல்லுவார்கள். சோதியுட்சோதி என்ற தேவாரத்துல இதுக்கும் ஆன்மாவை இன்னொருத்தன் கடவுள் தான் அறிவிக்கிறார். கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கரிமந்தன்னால் உருவினால் அளவால் நூலால் ஒருவரால் உணர்த்தலாலும் ஆன்மா எப்படி அறியுதுன்னு பார்த்தால் கருவியால் அறியுது. கண்காது மூக்கு நாக்கால அறியுது. மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தால் அறியுது. கை கால்களாக அறியுது. சரணங்கள் கழிவனங்களோடாக அறியுது. எப்படி அது கருவியால் பொருளால் இன்னொரு பொருளாலே அறியுது. காட்டால் காட்சியாலே அறியுது. இன்னொரு காட்டி கொடுக்க அறியுது. காலத்தால் டைம் பிரேக்குதான் சிலது விளங்கும். இப்படி இருந்து எவ்வளவு சிவஞான சித்தியார் படிச்சாலும் விளங்கும். அதுக்குரிய டைம் பிரேக்க காலத்தால தான் விளங்குது. கருமந்தன்னால் பிராக்டிஸ் பண்ண வருது. திருப்பி படிச்சு கருமந்தன்னால் படிச்சு உருவினால் காட்சியால உருவத்தால அதனால அளவால் என்றது மெஷவண்ணி அளந்து பார்த்து அறியுது. நூலால் நூல்களை படித்தறியுது. ஒருவரால் உணர்த்தலாலும் இன்னொருவர் சொல்லிக் கொடுக்க அறியுது. அறிவனாய் உண்மை தன்னை அறியாது நிற்றலாலும் உருவம் இல்லாம இருக்குது. உண்மையை அறியாம நிற்குது. ஒருவனே எல்லாத்தானும் உணர்த்துவன் இறைவன் தான் உணர்த்துவன். ஆன்மா எப்படி அறியுதுன்றதை சொல்றாரு. ஆன்மாக்கு கருவி வேணும், பொருள் வேணும், எல்லாம் இருந்தாலும் கூட காலம் கணிஞ்சு வர வேணும். அதுண்ட முயற்சி கருமம் வேணும். இன்னொருத்தர் காட்டி கொடுக்க வேணும். அளவு உருவம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படித்தான் ஆன்மா அறியுது. எங்களோட கிளாஸ் நடத்துற மாதிரி பட்டறிவு படிப்பறிவு என்று சொல்றது. பட்டறிவுன்றது பட்டறிவும் படிப்பறிவும் ரெண்டுமே சுட்டறிவு தான். சுட்டி காட்டி அறிவது சுட்டறிவு.
இறைவன் எப்படி இருக்கான்னு பார்த்தா அது ஆப்போசிட். கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கண்மந்தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தல் இன்றி. இறைவனுக்கு பேரறிவு, இயல்பாகவே யாவும் உணர்ந்த உணரங்கள் ஒன்றினங்கள் உண்டு. தானாய் அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அறிவான். அவனுக்கு கருவி தேவையில்லை, பொருள் தேவையில்லை, உலகத்தில் இருக்கிற பொருட்களை பார்த்துத்தான் அறியணும் வண்டி இல்லை. காட்சி தேவையில்லை, காட்டி கொடுக்க தேவையில்லை. ஒருத்தர் காலம் பெறவணும் வண்டி இல்லை. அவனுக்கு கர்மம், அவர் முயற்சி செய்து பிராக்டிஸ் பண்ணி அறியணும் வண்டி இல்லை. உருவம் அளவு அதெல்லாம் தெரிஞ்சு அறியோணும் வண்டி இல்லை. புத்தகம் படிச்சு அறியோணும் வண்டி இல்லை. ஒருவரும் உணர்த்தல் என்று இன்னொருத்தர் வந்து உணர்த்தோணும் வண்டி இல்லை. ஒன்றுமின்றி அறிவனாய் உருவம் இல்லாமல் உலகமெல்லாம் அறிந்து எல்லாம் அறிந்தான். அவை ஆக்கி அது எல்லாத்தையும் அந்த அறிவையும் உலகத்தையும் ஆக்குறவனே அவன் தான். அறிவுக்கு தோற்றுவாய் ஆக்கி வேறாய் அதற்கு வேறாக ஒருவனே உயிர்கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி. எல்லா உயிருக்கும் அவன் தான் உயிருக்கு உயிரா நிற்பான். நின்று உணர்த்தி நிற்பான். நல்லா விளங்குது. இறைவன் 84,000 யோனிவேதன் நிறசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிரான் என்றான். மேல்குட்டிலிருந்து எறும்பு இருந்து எல்லாத்திலும் இருக்கு. அதுக்குள்ள இருந்து அதுக்கு அறிந்து அறிவித்து காட்டுறது அவன். அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை, புத்தகம் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை, நூலும் தேவையில்லை, குருவும் தேவையில்லை. அவன் நீ எல்லாம் அறிந்தவன். இந்த அறிவுக்கு தோற்றுவாயவன், இந்த உலகிற்கு தோற்றுவாயவன், எல்லாவற்றையும் தோற்றி அவன்தான் உயிருக்கு உயிரான் என்று ஒவ்வொன்றுக்கும் உணர்கிறான். அறிந்து அறிவிப்பன் என்று அறிந்து அறிவிப்பன் வந்து அப்படி எல்லா உயிருக்கும் அவன் தான் அறிவிக்கிறான். இப்படி தெரிஞ்சு என்ன பிறகு நான் செய்தேன் என்று இங்கே போய் வாத வந்து சொல்ல மாட்டேன். உணர்ந்தால் சொல்ல மாட்டோம். அது வரைக்கும் நான் தான். அடுத்தது இதேதான். இறைவன் சந்நிதிக்கண், இறைவன் திருமுன்னையில உலகின்றன் சேட்டை என்னும் மறைகளும் மறைந்தாய். இறைவனுக்கு முன்னால முன்னிலையில் நின்றால் சூரியனுக்கு முன்னால நின்றால் நட்சத்திரம் தெரியும். தாரகங்கள் தாம் அழுங்கி தாரகங்கள் தாம் அழுங்க வருவது என்று சொல்லி விடிய சுதி எழுதி கேட்க. அதே மாதிரி இறைவனுக்கு முன்னால போனால் உலகின்றன் சேட்டை என்னும் மறைகளும் மறைந்தால் மாயை மறிவிடான். மாயையும் வந்து சேராது. சிவனவன்கண் உரைதரா அசைதனத்தால் உருவுடை உயிர்கட்கெல்லாம் நிறைவரன் சந்நிதிக்கண் நீடுதிக்கும் வந்தே. சிவனவன்கண் உரைதரா அசைதனத்தால், சிவனுக்கு முன்னால அசேதனம் என்றால் இதெல்லாம் உயிரற்ற சடம் போல வந்தது. நாங்கள் உயிர் தான், ஆனா அவருக்கு முன்னால நாங்கள் சடம். நட்சத்திரத்துக்கு ஒளி உண்டுதான், ஆனா சூரியனுக்கு முன்னாலே ஒளி இல்லை. அசேதனம் என்றா சடம், சேதனம் என்றா உயிர். அப்ப சிவனவன் கண், சிவனுக்கு முன்னாலே உரைதரா அசேதனத்தால் உருவுடை உயிர்கள் எல்லாம், இந்த உடம்போட இருக்கிற உயிர்கள் எல்லாம் நிறைபெற சந்நிதிக்கண், நிறைவான பூரணமான இறைவனுடைய சந்நிதி முன்னால நீடுணர்வு உதிக்கும் அன்றே ஞானம் உதிக்கும். அந்த நேரம் அவண்ட பிரகாசம் தான் இருக்கு, உங்களோட பிரகாசம் ஒன்றும் இல்லை. உங்களோட பிரகாசம் அவண்ட பிரகாசத்துல ஒரு துளி. அங்கிறது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு அவ்வையார் சொன்னார். அது மெத்தமெட்டிக்கலா ரோம். கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு மைனஸ் கைமண் அளவு, அப்படிதான் பார்க்கணும். ஆனா அந்த கைமண் எங்க இருக்குது? அது உலகத்திட்ட வகைதானே. அதே மாதிரி ஆன்மா கொண்ட அறிவு இருக்கண்டா இருக்குது. அந்த அறிவு அவற்றை அறிவுதான், அது ஒரு பகுதிதான். அதே மாதிரி நீர் இறைவன் சந்நிதியில அவருடைய முற்று அறிவாக அந்த இது வந்து சேரும், எங்களுக்கு வந்து சேருகின்றது. இறைவனுக்கு என்ன வடிவம் என்றால் உலகமே உருவமாக, இந்த உலகம் முழுக்க இறைவனுக்கு உருவம். விஸ்வரூபன், விஸ்வம் என்றால் உலகம், விஸ்வரூபன். யோனிகள் உறுப்பதாக எல்லா புறவைகளும் அவனுக்கு அங்கம். அழகு அவருடைய அகக்கரணங்கள் என்னன்னு கேட்டால் இச்சை, கிரியை, ஞானம். அவருடைய இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இருக்கு தானே. அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய செயல், அவருடைய அறிவு தான் வெற்றகரணம். உட்கரணமாக அழகிலா உயிர் புலன்கட்கு அறிவினை ஆக்கி, அழகிலா உயிர் புலன்கட்கு எண்ணிக்கை இல்லாத இந்த உயிர்களுக்கெல்லாம் அறிவினை ஆக்கி, அறிவினை தந்தே 5 நல மிகுதங்களோடு 5 தொழில்கள் நலத்துக்காக, இந்த உயிர்கள் நலத்துக்காக செய்கிறார். கிடைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். நாடகன் நடிப்பன் நாதன்,
அழகா இருக்கு. ம். ம். ஒரேடியா கொடுக்கிறேன். தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக சென்று ஆன்மா ஒவ்வொன்றைத்தான் பற்றி பற்றி அறியுது. பாட்டு ஒவ்வொன்றா தானே பார்க்கிறோம், ஒரேடி அறியறேடி. தெரிந்து கொண்டு ஓரோ ஒன்றாக சென்று 5 புலனும் பற்றி ஒவ்வொன்றிடத்தையும் போய் அந்த 5 புலன் கண்ணால கண்டு, காதால கேட்டு, மூக்கால் வந்து, நாக்கால சுவைத்து, உடம்பால தொட்டு, அப்படி பலனும் பற்றி புரிந்திடும் உணர்வினோடும் அதை புரிந்து அதோட உணர்வோட போகமும் கொடுத்து அதனுடைய அனுபவத்தையும் அறியதோட அறிஞ்சு போட்டு மட்டும் பெறமோ அனுபவம் பெற்று யோனி திரிந்திடும் அதுவும் செய்து பிறப்புகள் தோறும் போய் போய் வரும். எல்லா பருவங்களிலும் யோனி என்றது பிறப்பு. திரிந்திடும் அதுவும் செய்து செய்தி கண்டு உயிர்கட்கெல்லாம் விரிந்திடும் அறிவும் காட்டி, அப்படி உயிர்கள் எல்லாம் செய்கின்ற பொழுது அந்த உயிர்களுடைய கர்ம வினைகளை பார்த்து அவருடைய செய்திகளை பார்த்து உலக புண்ணியம் செய்தா சில பசு புண்ணியம் செய்தா அல்லது பதி புண்ணியம் சிவ புண்ணியம் செய்தா செய்யுது. இப்ப அந்த அவனுடைய செய்தி கண்டு இவர்கள் செய்கிற செயல்களை கண்டு உயிர்கட்கெல்லாம் விரிந்திடும் அறிவும் காட்டி, விரிவான அறிவையும் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை துலங்க பண்ணி எங்களுக்கு செய்கிற மாதிரி செய்து கடைசியாக வீட்டையும் கொடுப்பன் மேலோன், வீடு வீட்டை கொடுப்பான் இறைவன். அழகா இருக்கு. இப்ப சைவ சித்தாந்த வண்டியோட நல்ல தெளிவு பெற வேணும். இந்த அடுத்த பாடலோட நிறைவு செய்வன். இப்படியெல்லாம் செய்கிற இறைவனுக்கு அருள் அது சக்தியாகும். ஏன் செய்கிறான் இறைவன்? எங்கள் மீது கொண்ட அன்பு. எப்படி அன்பு? எங்களுக்கு மற்ற எங்கட பிள்ளைகள், மக்கள், மரமக்கள், அட்டாக்கள் இருக்கிற அன்பெல்லாம் கண்டிஷனல் லவ். இன்ன நிபந்தனைகள் இருக்குது, இருந்து செய்தா எங்களுக்கு அன்பு இருக்குது, அதுகளை செய்யாட்டி எங்களுக்கு கோபம் வந்துடும் இல்லையா? அது கணவன் மனைவியா இருந்தான்னா, தாய் பிள்ளையா இருந்தான்னா அதுதான் நடக்கிறது. அதே நேரம் லிமிட்டட் லவ், ஒரு அளவுதான் செய்வார். அப்ப இறைவனுடைய அருள் என்ற அன்புண்டா அப்படி இல்லை. இறைவனோடுதான் அளவற்ற அன்பாளன், அளவற்ற அருளாளன், அவனுக்கு எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் அன்லிமிட்டட் லவ். அதைத்தான் அருள் என்று சொல்றது. அந்த அருளைத்தான் சக்தி என்று நாங்க சொல்றோம். அருள் அது சக்தி ஆகும். அரந்தனக்கு அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை. அந்த அருள் இல்லாட்டி சிவம் இல்லை. அந்த சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி, எங்களுக்கு மருள் என்றது எங்களுக்கு இருக்கிற இருட்டு, மயக்கம், மருட்சி. அந்த மயக்கத்தை, இருட்டை, அறியாமையை அருளினால் வாட்டி, அருளால் அவன் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், மற்ற உயிர்களுக்கு அவன் அந்த அருளை கொடுக்கின்றான். கண்கட்கி இருளினை ஒளியாலோட்டும் இரவியை போல ஈசன். கண்களுக்கு இருட்டை சூரியன் கிளைக்கு, அதுபோல இறைவனும் ஆன்மாவுக்கு இந்த இருட்டு, ஆணவ இருட்டை தன்னுடைய அருள் என்ற ஒளியால கலைக்கிறான். ஏன் இப்ப கலைக்கிறேன்னா, இடையில கட்ராக்ட் என்ற தடை இருக்கு, ஆணவ தடிப்பு இருக்குது எங்களுக்கு. அதனால அந்த சூரிய ஒளி இருந்தாலும் கண் பார்வை மங்களத்தான் இருக்கு. இந்த கட்ராக்ட் தேஞ்சு போக முழுக்க வரும். இப்படித்தான் இறைவன் செய்கின்றான். வான்முகில் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரது தேக குறைவில் ஆதுவீர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வெள்ளி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம். என்னுடைய திருப்புகளுக்கு என்னுடைய குகதாசன் ஐயா இருப்பார், அதை ஒருக்கா கேட்பாங்க. இன்றைக்கு நல்ல செறிவானதாக 5 அவத்தைகள், மேலாள அவத்தை, கீழாள அவத்தை எல்லாம் பார்த்து, இங்கேயே நடக்கிற அவத்தை பார்த்து, பிறகு 3 அவத்தை காரணம், ககவலம், சகலம், சுத்தம் பார்த்து, எப்படி இறைவன் எங்களுக்கு இருந்து அதில் எல்லாம் எங்களுக்கு அறிவிக்கிறார் எவ்வளவத்தையிலே வந்து பார்த்து, இதை பார்த்தோம். இது பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு விளக்கம். இல்லாட்ட சும்மா இறைவனை குறை சொல்லி கொண்டிருப்போம், இல்லாட்டி எங்களை குறை சொல்லி கொண்டிருப்போம், இல்லாட்டி மற்றதையை குறை சொல்லி கொண்டிருப்போம். என்ன அதான் சித்திக்கு மேல நூல் இல்லை என்றுதான் சொல்லுவோம். ஆனா விளங்க வேணும், அது தமிழ்ல இருக்கிறத இலகுவாக கொஞ்சம் கொஞ்சமா விளங்கி செய்ய வேண்டும். அந்த விளக்கம் வர்றதுக்கு ஒரு பகுதி
படிச்சு வாரது எந்தெந்த படிக்கணும்ன்றது முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த சொன்னது அந்த பதியில அதுல ஆன்மா இப்படி இறைவன் இப்படி இலக்கணம் தான் பார்த்தது கூட. இப்படித்தான் ஆன்மா, இப்படித்தான் முத்தி, இப்படித்தான் இறைவன், இப்படித்தான் இலக்கணவியல். நீ அடுத்தது சாதனவியல். அந்த பஞ்சாட்சரம், ஜெபம், தீட்சை, மந்திரம், பூசை அதுகள் செய்து கொண்டு வர அதுக்கு அங்காலதான் பயணிகள் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை கொள்வீங்க. இப்பெல்லாம் ரிசர்வ் தான் படிச்சு கொண்டு வரும். போய் சமையல் செய்ய இதைத்தான் சாப்பாடு. அது வேற ஒரே எழுதின ஆக்கள் வித்தியாசம் இல்லை, கருத்த புறத்தில் எழுதிடணும். இது விக்ரமசிங்க வருது. இது சிவஞான சுவாமிகள் எழுதினதும் சுப்பிரமணிய தேசிகன் 2 பேர்ட்ட 20 என்று சொல்றோம். இது கூனா வைத்தியநாதன் எழுதினதா. சுந்தரமூர்த்தி நண்பர்கள் என்னது இந்த மடத்து மரபை பார்த்தீங்கள் என்றால் யார் எழுதினது இப்படி போடாது நீரே. மடத்து மரபில் மடத்து சுவாமிகள் திருக்குலத்தின்படி என்றால் எழுதினது நானா, இறைவன் தானே எழுதினது. இறைவன் என்றுதானே போடுவோம். அங்க மடத்து மரபில குருதான் இறைவன், அவர் சிவம். பாருங்க புத்தகத்தை பாருங்க, படித்தோடனே திருப்பனந்தால் காசி திருமணத்தினர் கைலபாடுவர் காய தம்பிரானவர்கள் திரு அருளானையின் வண்ணம் வெளியிடப் பெற்றது. அதுக்கு பிறகுதான் தெளிவுரை ஒன்று ஒரு சின்னதா போட்டிருக்கும். இதுதான் மடத்து மரபு, சைவ மரபு. இது வெங்கட மரபு. நாங்கள் என்ன சொல்றோம், இவை எழுதினது என்று சொல்லி நேர போடுறது. இது உலக விவகாரத்துல இவர் சகலத்துல இருக்கிறார், அவர் சுத்தத்துல இருக்கிறார். வந்துட்டுது அவளை வந்துட்டு கருத்து வந்துட்டுது. அது ஏதோ முப்பரப்பையோ ஐயா நிக்கிறீங்களோ அல்லது நல்லூர் திருவிழாவுக்கு போயிட்டாலோ தெரியாது. பஞ்சபசார பூஜை வேறிடம் தீட்சை பெற்றது. இப்பதான் அந்த திருப்புகழ் போட்டு கிடக்கு டாக்டர். சன் போட்டிருக்கிறாரு. என்ன அவர் நிக்கிறாரோ இல்லையே என்ன? I don't think so. நேற்றைக்கு கோயில்ல அங்க பேசிக்கொண்டிருந்தவர். ரைட். திருப்புகழ் ஒன்று படிப்போமோ சிவகுமார்? ஓமையா. திருச்சிற்றம்பலம். விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை தழல் போல ஒன்ற வினை மாதர் தம்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்டம் கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின்கண் அணி மாலை தந்தே குறை தீர குருகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்தே வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்சம் வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாலறிந்து இருதாளிரஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மலை மேலமர்ந்தேம் அலைவாயுகந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நல்லது, நன்றி டாக்டர். நன்றி. நாங்க திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. நம சிவாயம். நன்றி 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 ஐயா. நன்றி.